சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய், எல்லாம் ரெடியா? ரெடிதான் நந்தா. தட்டு அங்க வச்சுட்டீங்க, உட்காரு. நானா? ஆமா, நீதான் உட்கார்றா. ஒரு தேங்காய் எடுத்து மண்டையில உடைங்க. டேய், நீ லவ் பண்ற பொண்ணுக்கு ஏன் மண்டை உடையறது நியாயமானதா? அது நியாயம் தான். உட்காரு, உட்கார்றா. எப்பா அடிப்பா. டேய், என்னடா? இருடா. என்னடா வலிக்கவே இல்ல? அது எப்படி வலிக்கும்? நான் என்ன தலையிலேயே அடிச்சேன்? இதோ இந்த இரும்புல தான் அடிச்சேன். அதுவும் இல்லாம நான் அடிச்ச தேங்காய் புது தேங்காய் இல்ல, ஏற்கனவே உடைச்சு அதுல ஒட்ட வச்ச தேங்காய். தேங்காயை தலையில அடிக்கும் போது இந்த இரும்பை தலையில வச்சு இது மேலதான் அடிப்பேன். தேங்காய் உடையும், ஆனா வலிக்காது. ஒரு தேங்காய் கூட மண்டையில படாது. வெரி குட். டேய், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆனந்தி வருவா. அவ முன்னாடி ஒரு தேங்காவும் நல்லா உடைஞ்சு செதறணும். அத பார்த்து ஆனந்தி உருகணும். அதெல்லாம் சிறப்பா செஞ்சிடலாம். டேய், குருக்கள்கிட்ட பேசிட்டல? அதெல்லாம் தெளிவா பேசியாச்சு. டேய், ஆனந்தி வந்துட்டா. டிராமா சிறப்பா நடந்து முடியணும். சின்னதா ஒரு சொதப்பல் நடந்தாலும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சொதப்பவே சொதப்பாது, எல்லாம் தெளிவா செஞ்சிருவோம். சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரே. இங்கதே வர சொன்னாரு, ஆனா ஆளை காணுமே. ஆனந்தி, என்னங்க இது கோலம்? ஒரு முக்கியமான வேண்டுதல் ஆனந்தி, அதை நிறைவேற்றதான் இதெல்லாம். தம்பி, எல்லாம் தயாராயிடுச்சு. நீங்க யாரோ ஒரு பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களே, அது இந்த பொண்ணு தானா? ஆமாங்கய்யா, இவங்கதான். வணக்கம்மா. வணக்கங்கய்யா. இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு குடும்பப்பற்று. ஐயா, நேரமாயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஆமாமா, முதல்ல சாமிக்கு பூஜை பண்ணிடலாம், அப்புறம் வேண்டுதல நிறைவேற்றிடலாம். தொட்டு கும்பிட்டுக்குங்க. ஓம் அங்கேர் கண்ணியே போற்றுவோம், அகிலாண்டு நாயகியே போற்றுவோம், அறுபறையின் வரம்பே போற்றுவோம், அறம் வளர்க்கும் அம்மையே போற்றுவோம், அரசிலும் குமரியே போற்றுவோம். நந்தா, என்ன வேண்டுதல்? நீயே நேர்ல பார்க்க தானே போற, சாமியை கும்பிடு. சாமி, அழக என் கூடவே இருந்தோம், என் மனசு முழுக்க ஏன் இப்படி நிம்மதியே இல்லாம இருக்குது? என்னோட குழப்பத்தை தீர்த்து வச்சு நீதே எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும்.